يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லடியார்கள் இம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் குத்துபாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய இந்த மாளிகையிலே ஒன்று கொண்டு இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் உண்மையான வெற்றியும் உண்மையான வெற்றியாளர்களும் யார் என்கிற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை உங்களுடைய உள்ளங்களில் தொட்டு வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதனை பொறுத்தவரைக்கும் அவனுடைய வாழ்வு ஏதோ ஒரு கட்டத்தில் பல வெற்றிகளோடும் பல தோல்விகளோடும் பின்னி பிணைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அரசியலாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் ஒரு சாரார் வெற்றி பெறுவதையும் இன்னொரு சாரார் தோல்வியை சந்திப்பதையும் நாங்கள் காண்கின்றோம். தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் ஒருவர் தோல்வியை சந்திக்கிறார், ஒருவர் வெற்றியை சந்திக்கிறார். இப்படியே மனிதனுடைய வாழ்க்கை வெற்றி தோல்வியில் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வெற்றியும் தோல்வியும் உலகத்தில் மனிதனுக்கு நிரந்தரமானதா, அல்லது எந்த தோல்வியும் எந்த வெற்றியும் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமானது என்பதைத்தான் நானும் நீங்களும் இந்த குத்துபாவினூடாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், சூரா ஆல இம்ரான் 26வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், நபியே ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்குரியதென்று நீங்கள் சொல்லுங்கள். துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, இறைவா நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றாய், நீ நாடியவர்களிடமிருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை பறித்தெடுக்கின்றாய் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா, நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய், நீ நாடியவர்களை கேவலப்படுத்துகின்றாய், இழிவுபடுத்துகின்றாய் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆட்சிக்கு வருவதும் ஆட்சி கவிழ்க்கப்படுவதும் அல்லாஹ்வுடைய அதிகாரம். ஒருவன் ஒரு பதவியை அடைவதும் அந்த பதவியை இழப்பதும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. அல்லாஹ் சொல்கிறான், நாடுகிறவர்களை நாம் ஆட்சிக்கு கொண்டு வருவோம், நாடுகிறவர்களை நாம் வெற்றியாளர்களாக்குவோம். இன்று ஆட்சி கொடுக்கப்பட்டவர் நாளை ஆட்சியை இழப்பார், இன்று ஆட்சியை இழந்தவரை நாளை நாம் ஆட்சிக்கு கொண்டு வருவோம். இப்படி மாறி மாறி இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். இன்று கேவலப்படுத்தப்பட்டவர் நாளை கண்ணியப்படுத்தப்படுவார், இன்று அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டவர் நாளை கேவலப்படுத்தப்படுவார். இது அல்லாஹ்வுடைய நியதி, இது அல்லாஹ்வுடைய சுன்னத். இந்த உலகத்தில் வெற்றியும் தோல்வியும் மனிதர்களுக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஒரு விடயத்தை சொல்கிறான், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அடைகிற எந்த வெற்றியும் அவனுக்கு நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சந்திக்கிற எந்த தோல்வியும் அவனுக்கு நிரந்தரமானதல்ல. இன்று தோத்தவன் நாளை ஜெயிக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் உருவாக்குவார். இன்று ஏழையாக இருந்தவனை நாளை அல்லாஹ் பணம் வசதி படைத்தவனாக மாற்றுவார். இன்று பண வசதியில் புரண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்ட ஒரு மனிதனை நாளை அல்லாஹ் நாடினால் ஏழையாக்குவார். இது அல்லாஹ்வுடைய நியதி. அதை நானும் நீங்களும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். வெற்றி ஒரு நாள் வரும், தோல்வியும் ஒரு நாள் வரும். ஆனால் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி, அப்படி என்றால் நிரந்தரமான வெற்றி எது, நிரந்தரமான தோல்வி எது? உலகத்தில் வெற்றியும் நிரந்தரம் இல்லை, தோல்வியும் நிரந்தரம் இல்லை. ஆனால் ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியில் நிரந்தரம் எது என்பது குறித்து அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கிறது. சூரா ஆல இம்ரானின்
185வது வசனத்தை நாங்கள் புரட்டி படிக்கிற பொழுது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, மிக முக்கியமான 4 செய்திகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறார். அதில் எனக்கும் உங்களுக்கும் இந்த உரையை கேட்கிற ஒவ்வொரு ஈமானை சுமந்த உள்ளங்களுக்கும் நிறையவே படிப்பினைகளும் நிறையவே அல்லாஹுடைய அத்தாட்சிகளும் இருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசனத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிற பொழுது ஒரு யதார்த்தத்தை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறான். ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வார்த்தைகளில் மிக உன்னதமான வார்த்தை, இந்த உலகத்திலே இருக்கிற சொற்களில், வார்த்தைகளில், பேச்சுக்களில் மிக உண்மையான பேச்சு அல்லாஹுடைய கிதாப், அல்லாஹுடைய வேதம், கிதாபுல்லாஹ், இந்த குர்ஆனுடைய பேச்சு தான். அல்லாஹ் உண்மையை தவிர வேறு எதையும் பேச மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார். அந்த ரப்பு இந்த சூரா ஆல இம்ரானுடைய 185வது வசனத்தை ஆரம்பிக்கிற பொழுது மனித வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்லி ஆரம்பிக்கிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மவுத். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஆத்மாக்களும் மௌத்தை, மரணத்தை அவர்கள் சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற உண்மையை சொல்லி அல்லாஹுடைய குர்ஆன் வசனம் ஆரம்பிக்கிறது. நாம் ஒவ்வொருத்தரும் மரணத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம். என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு நிமிடத்தில் மரணம் என்னை பிடிக்கும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. எல்லோரும் இந்த உலகத்தில் மரணிப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லல. என்றோ ஒரு நாள் மரணம் உங்களை பிடிக்கும் என்று வேறு வசனங்களில் சொல்வதை போல அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மவுத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைக்கும். சுவைத்தல் எப்படி ஒரு சாப்பாட்டை நாங்கள் ருசி பார்த்து அதனுடைய மனத்தை உணர்ந்து அதனுடைய எல்லா பெருமானங்களையும் எங்களுடைய உடலுக்குள் செலுத்துகிறோமோ, அதை சுவைத்து சாப்பிடுகிறோமோ, அப்படி அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். ஏன் அல்லாஹ் மரணத்தை சுவைத்துத்தான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிக்கும் என்று சொல்கிறான்? அல்லாஹுடைய குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவும் பல செய்திகளில் எங்களுக்கு ஒரு மனிதனுடைய மரண தருவாய் எப்படி இருக்கும் என்பதை படம் போட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நல்ல அடியார் எப்படி மௌத்தாகுவார், அவனுடைய ரூஹ் அந்த மலக்குல் மௌத்தால் எப்படி கைப்பற்றப்படும் என்கிற வரலாறு கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் எங்களுக்கு தெரியும். ஒரு தோல் பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை கவிழ்த்து விட்டால் எவ்வளவு இலகுவாக அந்த தோல் பையில் இருந்து தண்ணீர் வெளியேறுமோ அது மாதிரி ஒரு நல்ல அடியானுடைய ரூஹ் வெளிப்படும் என்கிற ஹதீதுகளை நாங்கள் படித்திருக்கிறோம். அதே நேரம் இந்த உலகத்தில் பாவத்திலே மூழ்கி அல்லாஹுவை மறந்து, தொழுகையை மறந்து, ஈமானை இழந்து பேர் முஸ்லிம்களாக வாழ்ந்த ஒருவனுடைய மரணம் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மிக மோசமாக இருக்கும். அந்த மரணம், அந்த மலக்குல் மௌத்தானுடைய ரூஹை கைப்பற்றுகிற அந்த சந்தர்ப்பம் மிக படுபயங்கரமாக இருக்கும் என்கிற பல நீளமான செய்திகளை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எப்படி ஒரு முள்ளு வேலியில் ஒரு கம்பளி ஆடையை போட்டுவிட்டு அந்த முள்ளில் இருந்து அதை கலட்டி எடுப்பது கஷ்டமோ, அது மாதிரி ஒரு பாவியினுடைய ரூஹ் மிக பலவந்தமாக அடித்து துன்புறுத்தி அவனுடைய ரூஹை மலக்குமார்கள் கைப்பற்றுவார். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் மரண தருவாயில் மரணம் என்கின்ற அந்த வேதனையை அவர்கள் சுவைத்துத்தான் மரணிப்பார்கள் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. நல்லடியார்களாக இருந்தால் அந்த மரணம் நல்ல மௌத்தாக அமையும், ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவாக அமையும். அதே நேரம் அவன் பாவியாக இருந்தால், உலகத்திலே தான் தோன்றித்தனமாக அல்லாஹுடைய போதனைகளை நிராகரித்து வாழ்ந்த மனிதனாக இருந்தால் அவனுடைய மௌத்து மிக மோசமாக இருக்கும் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த உலக வாழ்வில் சிந்திக்க வேண்டிய, அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு பகுதி மரணம். நான் மௌத்தாக இருக்கிறேன் எப்பொழுது என்று தெரியாது, அது அல்லாஹுடைய மறைவான ஞானத்தில் உள்ளது. ஆனால் மௌத்து எழுதப்பட்டு விட்டது. தாயின் கருவறையில் நாம் உருவாகி 120வது நாள் 4 மாதத்தில் ஒரு மலக்கு அனுப்பப்படுகிறார். அவரால் அல்லாஹ் எங்களுடைய அஜலை தீர்மானித்து விட்டார். இந்த உலகத்தில் இவருக்கு எவ்வளவு ரிஸ்க் கொடுக்கப்படும் என்பது எழுதப்பட்டு விட்டது. எங்களுடைய ரிஸ்க் முடிந்தால் அடுத்த கணம் எங்களுடைய மௌத்தையும் அல்லாஹ் எழுதி விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்பொழுது மரணிப்போம், எந்த வயதில் மரணிப்போம்,
எங்கு மரணிப்போம், எந்த நிமிடத்தில் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அத்தனையையும் அல்லாஹ் பதிவு செய்து விட்டுத்தான் இந்த உலகத்தில் எங்களை பிறக்க செய்திருக்கிறார். அப்ப நாம் ஒவ்வொருத்தரும் மரணத்தை சுமந்தவர்களாக வாழுகிறோம். அல்லாஹ் முதலாவது அந்த வசனத்தில் ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் ஒவ்வொருத்தரும் மரணிக்க இருக்கிறீர்கள். நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையை, எங்களுடைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்வதற்கான ஒரு வசனம். நீங்கள் மௌத்தாக இருக்கிறீர்கள் என்கிற மரண சிந்தனையை அல்லாஹ் முதலாவது ஞாபகப்படுத்திவிட்டு இரண்டாவது விடயத்தை சொல்கிறான், வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் எதை சம்பாதித்தீர்களோ அதற்கான பிரதிபலன்களை நாளை மறுமையில் கொடுக்கப்படுவீர்கள். இந்த உலகத்தில் நாம் என்ன அமல் செய்தோமோ, என்ன பாவங்களை சம்பாதித்தோமோ அத்தனையையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரப்பமாக நாளை மறுமையில் தருவதாக சொல்கிறார். முதலாவது உபதேசம், மரணிப்பீர்கள். இரண்டாவது அல்லாஹ்வுடைய கட்டளை, இந்த உலகத்தில் நீங்கள் செய்ததை நாளை மறுமையில் உங்களுக்கு நாம் கொடுப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. எவரொருவர் இந்த உலகத்தில் அணுகளவு நன்மை செய்தாரோ அதையும் நாளை மறுமையில் அவர் கண்டுகொள்வார். எவரொருவர் இந்த உலகத்தில் அணுகளவு தீமை செய்தாலும் அதையும் அவர் மறுமையிலே கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் சொல்கிறார். எதையும் நாங்கள் விடமாட்டோம், அத்தனையும் கிராமன் காத்திபீன், சங்கையான எழுத்தாளர்களை கொண்டு நாங்கள் பதிவு செய்கிறோம். உங்களுடைய நன்மைகள் தீமைகள் பாதுகாக்கப்படுகிறது. நாம் எதை பேசினாலும், எங்களுடைய வாயிலிருந்து எது வந்தாலும் அதை பதிவு செய்யக்கூடிய ரகீபுன் அதீத் உங்களிடத்திலே இல்லாமல் இல்லை என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அத்தனையும் நாம் பாதுகாக்கிறோம். அதை ஒரு ஏடாக உங்களுடைய கைகளிலே நாங்கள் சமர்ப்பிப்போம். இக்ரா கிதாபக், உன்னுடைய கிதாபை நீ படித்து பார் என்று மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினம் உனக்கு நீயே தீர்ப்பு சொல்ல போதுமானவன். உனக்கு நாம் தீர்ப்பளிக்க தேவையில்லை. நீயே உன்னுடைய ஏட்டை படித்து பார்த்து உனக்கு நீயே தீர்ப்பு சொல்லலாம் என்று அல்லாஹ் நாளை மறுமையில் சொல்லுவான். மனிதன் படிப்பான், அவனுடைய ஏட்டை படித்து பார்ப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா வைலதா மாலி ஹாதல் கிதாப், எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த ஏட்டுக்கு என்ன நடந்தது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நான் உலகத்தில் செய்த சிறிய பாவங்கள் முதற்கொண்டு பெரியவை வரைக்கும் எதையும் விடாமல் அல்லாஹ் இதிலே பதிவு செய்திருக்கிறானே, என்னுடைய நிலைமை நாசம்தான் என்று மனிதன் கதறுவான், கெஞ்சுவான், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புவான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அணுகளவு நாம் நன்மை தீமை செய்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அணு என்பது எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத பல கூறுகளாக பிரிக்கப்பட்ட ஒரு பதார்த்தம். அந்த அளவுக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதையும் அல்லாஹ் நாளை மறுமையில் கொண்டு வருவான் என்றால் எந்த அளவுக்கு எங்களுடைய நன்மை தீமைகள் பாதுகாக்கப்படுகிறது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் ஒரு குற்றச் செயலில் ஈடுபட்டு 1 மணி நேரத்திற்குள் அந்த குற்றத்தை செய்தவன் பிடிக்கப்படுகிறான். அந்த அளவுக்கு நவீன கருவிகள், எங்கேயாவது ஒரு சிசிடிவி கேமராவில் அவன் பதிவு செய்யப்பட்டிருப்பான். அந்த அளவுக்கு நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு இந்த உலகத்தில் ஒரு குற்றவாளியை கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் தொழில்நுட்பத்தை கொடுத்திருக்கிறான் என்றால், இந்த தொழில்நுட்பத்தை கொடுத்த அல்லாஹ்வுடைய தொழில்நுட்பம் நாளை மறுமையில் எப்படி இருக்கும்? யாரும் எதையும் மறைக்க முடியாது. யௌம துபல ஸராயிர், உங்களுடைய இரகசியங்கள் எல்லாம் பரகசியப்படுத்தப்படுகிற நாள் அந்த மறுமை நாள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். நாம் எதையும் விட மாட்டோம். உங்களுடைய நன்மைகள் தீமைகள், நீங்கள் பேசியது நீங்கள் செய்தது அத்தனையையும் நாளை மறுமையில் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கைகளில் நன்மை தீமைகளை தருவோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தையும் அந்த விசாரணையையும் அல்லாஹ்வுடைய அந்த நீதியையும் பார்த்து காபிர்கள் சொல்வார்களாம், வயகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபா, இன்று நான் எழுப்பப்படாமல் மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க கூடாதா? காபிர்களுடைய நிலை, அல்லாஹ்வை நிராகரித்த காபிர்களுடைய நிலை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த விசாரணையையும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தையும் பார்த்து காபிர்கள் சொல்வார்களாம், இன்று நான் எழுப்பப்படாமல் மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க கூடாதா? அந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அந்த மறுமை படுபயங்கரமான ஒரு நாள், மனிதனை திடுக்கிற செய்கிற நாள். மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதியாளன், மாலிக்குல் முல்க், ஆட்சி அதிகாரம் கொண்ட ரப்பு மிக நீதமாக விசாரிக்கிற நாள். யாருக்கும் அல்லாஹ்வால் அந்த மறுமையில் எந்த விதமான அநியாயமும் இழைக்கப்படாது. நீங்கள் செய்த பிரதிபலன்களை நாளை மறுமையில் உங்களுக்கு தருவோம்.
சொல்லிவிட்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மூன்றாவது மிக முக்கியமான செய்தி அல்லாஹ் சொல்கிறார். அதான் எங்களுடைய தலைப்பு. யார் உண்மையான வெற்றியாளர்கள், யார் உண்மையான தோல்வியை சந்திக்கக்கூடியவர்கள்? மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். முதலாவது மரணம், இரண்டாவது மறுமையில் நீங்கள் இந்த உலகத்தில் செய்த அத்தனையையும் உங்களுடைய கைகளிலே நாங்கள் சமர்ப்பிப்போம். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய நன்மை தீமைகள் எடை போடப்பட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் உங்களுடைய கண்களால் கண்டு ஏற்றுக்கொண்டதன் பின்னாடி ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு வ உத்கிலல் ஜன்னah சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் உண்மையான வெற்றியாளர். நிச்சயமாக அவர்தான் வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரரை பார்க்கிறோம். இதுதான் ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற இறுதியான வெற்றி. உண்மையான வெற்றியும் உண்மையான வெற்றியாளர்களும் யார்? இந்த உலகத்தை சிறப்புற பயன்படுத்தி நாளை மறுமையில் நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கம் நுழைகிறவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். அதுதான் நிரந்தரமான வெற்றி. சுவர்க்கத்திற்கு ஒருவர் நுழைந்து விட்டால் அவர் மீண்டும் சுவர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட மாட்டார். அல்லாஹ்வுடைய வாதா, அல்லாஹ்வுடைய வாக்கு. ஒருவர் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவருக்கு இனிமேல் மரணமும் இல்லை, சுவர்க்கத்தை விட்டும் அவர் வெளியில் வர மாட்டார். அவருடைய முழு வாழ்க்கையும் இன்பத்தில் நாளுக்கு நாள் சுவர்க்கத்தினுடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் கொடுக்கிற சன்மானம். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு 50 வருடம் 60 வருடத்தை அல்லாஹுக்காக தியாகம் செய்ததற்கு, ஹராம் ஹலால் பேணி அல்லாஹுக்காக பாவங்களை தவிர்ந்து கொண்டதற்கு அல்லாஹ் தருகிற வெகுமானம், உங்களுக்கு இனிமேல் மரணம் இல்லை. அந்த சுவர்க்கத்தில் உங்களுக்கு இன்பம் தான். அந்த சுவர்க்கத்திலே நீங்கள் இன்பத்தில் நாளுக்கு நாள் தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் உண்மையான வெற்றி. ஸாலிகல் ஃபௌஸுல் முபீன். இந்த வெற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இதுதான் மிக திரகாத்திரமான உண்மையான வெற்றி. ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம். இன்னும் ஒரு வசனத்தில் இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. ஸாலிகல் ஃபௌஸுல் கபீர். இதுதான் பெரும் வெற்றி என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. ஒருவர் சுவர்க்கம் நுழைவதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாளை மறுமையில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற உண்மையான வெற்றி. அதே நேரம் ஒருவர் நரகத்தில் தள்ளப்படுவதுதான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் சந்திக்கிற உண்மையான படுதோல்வி. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எந்த தருணத்திலும் நரகத்திற்குண்டான எந்த செயல்களையும் நாங்கள் செய்துவிடக்கூடாது. முடியுமான அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் சீர் செய்ய வேண்டும். முடியுமான அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை பயந்து எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கணம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு நான்காவது அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் அந்த வசனத்திலே மிக முக்கியமான செய்தி, வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை வீணாக உங்களை ஏமாற்றக்கூடியதை அல்லாமல் வேறில்லை. முதலாவது மரணம், மௌத்தாகுவீர்கள். இரண்டாவது இந்த உலகத்தில் செய்த அத்துணையையும் உங்களுக்கு நாங்கள் தருவோம் நாளை மறுமையில். மூன்றாவது யார் நரகத்தை விட்டும் சுவர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர். நான்காவது அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றுகின்ற போலியான வாழ்க்கை அல்லாமல் வேறில்லை. இந்த உலகத்தை நம்பி நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கையை நம்பி நீங்கள் மறுமை வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு உண்மையை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்வோம். என்ன உண்மை? நாம் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். குலிக்கல் இன்சான் லஈஃபா. மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அந்த அளவுக்கு பலகீனத்தை சுமந்தவர்களாகத்தான் வாழுகிறோம். ஒரு உருக்கமான உரையை கேட்டால், மறுமையை பற்றி பேசப்பட்டால் எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஆனால் உலக விவகாரங்களில் இறங்கிவிட்டால் மீண்டும் ஈமான் குறைந்து விடும். இது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இயல்பு. நாம் யாரும் மலக்குகள் அல்ல. எங்களிடத்தில் தவறுகள் வரும், தப்புகள் வரும், பாவம் செய்வோம். அப்படித்தான் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறார். அந்த உண்மையை நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏன்? சஹாபாக்கள் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாஃபக ஹன்லலா நாஃபக ஹன்லலா என்று வீதிகளிலே கோஷமிட்டார். ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார். ஒரு சஹாபி அவரே சொல்கிறார், நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். என்ன சொல்கிறீர்கள் ஹன்லலா? இல்லை, நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன், நாஃபக ஹன்லலா என்று சொன்னார். அவர் சுப்ஹானல்லாஹ், என்ன சொல்கிறீர்கள்? ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? என்ன காரணம்? இல்லை,
அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் நாங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை குறித்து, மறுமையை குறித்து, சுவர்க்க நரகத்தை நாங்கள் நேரடியாக பார்ப்பது போல எங்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். எங்களுடைய ஈமான் அதிகரிக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருந்து போய்விட்டால், வீட்டுக்கு போனால், எங்களுடைய பிள்ளைகளோடு மனைவி மக்களோடு சேர்ந்து விட்டால் அந்த நிலையை காணவில்லை. அந்த நிலை அப்படியே இறங்கி விடுகிறது, ஈமான் குறைந்து விடுகிறது. எனவே என்னிடத்தில் நான் நிஃபாக்கு தன்மையை உணர்கிறேன். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு முகம், வீட்டுக்கு வந்தால் இன்னொரு முகம். ரசூலுல்லாஹ்விடத்தில் இருக்கிற பொழுது ஈமான் கூடுகிறது, வீட்டுக்கு வந்தால் ஈமான் குறைகிறது. எனவே நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்று சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நானும் இதே நிலையை உணர்கிறேன். ஹன்லலாவுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெரும் ஹலீஃபா, அவரும் சொல்கிறார், எனக்கும் இதே நிலை. வாங்க ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இதற்கு விளக்கம் கேட்போம். போய் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்தில் இருந்தால் ஈமான் கூடுகிறது, வீட்டுக்கு போனால் ஈமான் குறைந்து விடுகிறது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஈமான் கூடும் குறையும், அப்படித்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான் என்று சொன்னார். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்தில் இருக்கிற பொழுது உங்களுடைய ஈமான் தொப்பில் இருக்கிறது, உங்களுடைய ஈமான் உச்சகட்டத்தில் இருக்கிறது. இதே நிலையில் நீங்கள் தொடர்ந்தும் இருப்பீர்களாக இருந்தால் வானத்திலிருந்து மலாயிக்காமார்கள் பூமிக்கு வந்து உங்களுடைய படுக்கைகளிலும் நீங்கள் போகின்ற வீதிகளிலும் உங்களுக்கு கை தருவார்கள், கைலாக செய்வார்கள். ஆனால் அப்படி இருக்காது. ஈமான் கூடும், ஈமான் குறையும். இதான் ஒரு மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிற இயல்பு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் வாழுகிற இந்த உலகம் அன்று இருந்த உலகத்தை விட மிக பெரும் ஃபித்னாக்குள் மாட்டிய ஒரு உலகத்திலே நாங்கள் இருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் ஃபித்னா, எங்கு திரும்பினாலும் எங்களுடைய ஈமான் பறிபோகக்கூடிய இடங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாங்கள் பலகீனமாக படைத்திருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே போராட்டம் உங்களுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த நஃப்ஸை எவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் நான் சொன்னது மாதிரி அல்லாஹ் வாக்களித்த சுவர்க்கத்திற்கு சொந்தக்காரன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. எவன் ஒருவன் நாளை மறுமையில் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பப்பட இருக்கிறேன் என்பதை பயந்து, அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் விசாரிக்கப்பட இருக்கிறேன், என்னை அல்லாஹ் எழுப்பி நிறுத்த இருக்கிறான் என்பதை பயந்து, وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى, ஹவா மனோ இச்சையை விட்டும் தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்கிறானோ, தன்னுடைய நஃப்ஸை பாதுகாத்துக் கொள்கிறானோ, அவன் சென்றடையும் இடம் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவனுக்கு நாம் சுவர்க்கத்தை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் செல்லுகிற இடம் நரகம், அவன் செல்லுகிற இடம் சுவர்க்கம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த நஃப்ஸோடு போராட வேண்டியதுதான் இந்த உலகத்திலே ஒரு மூமின் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அம்சம். எந்த அளவுக்கு நஃப்ஸை கட்டுப்படுத்தி ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் நாங்கள் தூரமாகி இந்த உலகத்திலே வாழுகிற கொஞ்ச காலம், அமார் உம்மத்தி பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்தினுடைய வயதெல்லை 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவ்வளவுதான் இந்த உலகத்தில் வாழப்போகும். யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்தான் 70 வயதை தாண்டி வாழப்போகிறார். அதுவல்லாமல் சராசரி மனிதனுடைய வயது 60க்கும் 70க்கும் இடையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ரசூலுல்லாஹ்வும் 63 வயதிலே மரணித்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது, எப்பொழுது மௌத்தாகவும் என்று தெரியாது. ஆனால் நாம் எல்லோருக்கும் தெரிந்த உண்மையான சத்தியமான செய்தி, மறுமையில் சுவர்க்க நரகம் இருக்கிறது, எங்களை அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான், எங்களுடைய நன்மை தீமைகள் எடை போடப்பட இருக்கிறது. எங்களுடைய நன்மையின் தட்டு கதிக்காமல் பாவத்தின் தட்டு கதித்து விட்டால் நாம் போகிற இடம், அல்லாஹ் நாடாமல் அல்லாஹ் எங்களை மன்னித்து சுவர்க்கத்திற்கு அனுப்பாவிட்டால் நாம் போகிற இடம் நரகம். இது தெளிவாக எல்லோருக்கும் தெரியும். சிறு பிராயத்திலிருந்து நாம் படித்திருக்கிறோம். ஆனால் திடீரென்று மரணம் பிடித்தால், இன்று நான் மௌத்தானால், ஒவ்வொருத்தரும் எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்வோம். இன்று நான் மௌத்தானால் கபருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா? மறுமையிலே அல்லாஹ் எழுப்பி விசாரிக்கிற பொழுது என்னுடைய மீசானுக்கு நான் நன்மைகளை தேடி இருக்கிறேனா? நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரணைக்கு உட்படுத்துகிற பொழுது என்னை சுவர்க்கவாதி என்று தீர்ப்பளிப்பானா அல்லது நரகவாதி என்று தீர்ப்பளிப்பானா என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். எங்களுடைய உள்ளங்கள் சொல்லிக் கொள்ளும். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ்,
ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆன்மாவும் நாளை மறுமைக்காக எதை சம்பாதித்து வைத்திருக்கிறது என்பதை ஒரு கணம் பரிசீலனை செய்து கொள்ளட்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ளட்டும், அவர்கள் தங்களுடைய உள்ளங்களை சீர் செய்து கொள்ளட்டும். மறுமைக்காக எதை சம்பாதித்திருக்கிறார் என்பதை இந்த உலகத்திலே அவர் புடம் போட்டு பார்க்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் அதிகமான வசனங்களிலே பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே முடியுமான அளவுக்கு இந்த உலக வாழ்க்கையை சீர் செய்வோம். மறுமைக்காக எதெல்லாம் இந்த உலகத்தில் எங்களுக்கு இழந்து தியாகம் செய்ய முடியுமோ அத்தனையும் தியாகம் செய்வோம், தூக்கி போடுவோம். மனோ இச்சையை முடியுமான அளவுக்கு கட்டுப்படுத்துவோம். அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாளை மறுமையிலே அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்ற உயர்தரமான சுவர்க்கத்தை, அதிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைகின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்களில் அதிகமானவர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளை நாங்கள் பார்க்கிற பொழுது, ஒட்டுமொத்தமாக இந்த உலக வாழ்க்கையை புறந்தள்ளி எதெல்லாம் மறுமையில் எங்களுக்கு பயனளிக்குமோ, எதெல்லாம் மறுமையில் எங்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லுமோ, மறுமை வாழ்க்கையை எதெல்லாம் எங்களுக்கு சிறப்பாக்கி வைக்குமோ அப்படியான செய்திகளைத்தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கேட்டார். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பிஅமலின் யுத்கிலுனில் ஜன்னத வ யுபாஇதுனி மினன் நார். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்கள் ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அந்த அமல் சுவர்க்கத்திற்குள் என்னை நுழைவித்து நரகத்தை விட்டு என்னை தூரப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் ஸஅல்த அன் அலீம், நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி இருக்கிறதே இது மிக பிரமாண்டமான ஒரு கேள்வி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். பெரும் ஒரு விடயத்தை நீங்கள் கேட்டு விட்டீர்கள். சுவர்க்கத்திற்கு போவது என்பதும் நரகத்தை விட்டும் ஒருவர் தூரமாக்கப்படுவது என்பதும் அதற்கு நாம் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு பெரும் கேள்வி. கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னஹு லயஸீருன் அலா மை யஸ்ஸரஹுல்லாஹு அலைஹி, இருந்தாலும் யாருக்கு அல்லாஹ் இலகுபடுத்துகிறானோ அவருக்கு அது இலகுவானது என்று சொன்னார். சுவர்க்கம் நுழைவதும் நரகத்தை விட்டும் நாங்கள் தூரமாக்கப்படுவதும் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. யாருக்கு அல்லாஹ் அதை இலகுபடுத்த விரும்புகிறானோ இந்த உலகத்தில் அவருக்கு இலகுபடுத்துவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை, அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் சுவர்க்கத்திற்கு போவதற்கான வழிவகைகளை எனக்கு இலகுபடுத்தித்தான். எதெல்லாம் செய்தால் நான் சுவர்க்கத்திற்கு போக முடியுமோ அத்தனை காரியங்களையும் செய்வதை எனக்கு சிரமப்படுத்தி விடாது, அத்தனையும் எனக்கு இலகுவாக்கித்தான் என்கிற பிரார்த்தனையோடு நாங்கள் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சஹாபிக்கு, தஅபுதல்லாஹ லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, சுவர்க்கம் போக வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது செய்ய வேண்டியது அல்லாஹ்வை மட்டுமே நீ வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எந்த நிலையிலும் நீ இணை வைத்து விடக்கூடாது. வ துகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஐவேளை தொழுகை. ஒரு மூமின் சுவர்க்கம் போவதற்கு முதலாவது திறவுகோல் தொழுகை. கது அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், அவர்கள் தங்களுடைய ஐவேளை தொழுகைகளை பாதுகாப்பார்கள், பேணிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. எனவே சுவர்க்கம் செல்வதற்கு ஒரு மூமினுக்கு முதலாவது தகுதி தொழுகை. கலிமாவுக்கு அடுத்ததை தொழுகைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எவன் தொழவில்லையோ ஈமானுக்கும் குஃபருக்கும் இடையிலான வித்தியாசம் தொழுகை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொருத்தரும் சுவர்க்கம் நுழைய வேண்டுமாக இருந்தால், நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கலிமாவுக்கு அடுத்தது, தௌஹீதுக்கு அடுத்தது இரண்டாவது சொன்னது தொழுகையை பேணி தொழ வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அந்த உரிய நேரத்தில் தொழ வேண்டும். மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ துஅதி ஸகாத், ஜகாத்து கொடுக்க வேண்டும் வசதி படைத்தவர்கள். வ தஸூமு ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும். வ தஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும். இந்த 5 இஸ்லாத்தினுடைய கடமைகளையும் நீங்கள் செய்தால் நரகத்தை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், உங்களை சுவர்க்கத்திற்குள்ளே அல்லாஹ் நுழைப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அலா அதுல்லுக அலா அபுவாபில் கைர், உங்களுக்கு நான் நலவினுடைய வாயில்களை சொல்லித் தரட்டுமா? எதெல்லாம் உங்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லும், எதெல்லாம் உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கும். அலா அதுல்லுக அலா அபுவாபில் கைர் என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முதலாவது அஸ்ஸௌமு ஜுன்னா,
சுன்னத்தான நோன்புகள் என்பது உங்களை பாவத்திலே இருந்து பாதுகாக்கிற கேடயம். எனவே அதிகமாக சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக் கொள்ளுங்கள். வஸ்ஸதகா, அதிகமாக சதகாக்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுங்கள். அது உங்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லும், நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்பி தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இது அத்தனையையும் உள்ளடக்கிய ஒரு நன்மை இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்லட்டுமா? நாக்கை பிடித்து காட்டி சொன்னார்கள், இந்த நாக்கை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முன்னுக்கு சொன்ன எல்லா நன்மைகளையும் அளிக்கிற ஒரே ஒரு உறுப்பு இந்த நாவு. இந்த நாவை பிடித்து காட்ட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த நாவின் ஊடாக நீ யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் இந்த நாவை பேணி பாதுகாத்தாலே போதும், அது உன்னை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடியுமான அளவுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மைகளையும் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் போட்டு செய்வோம். அவைகளை எங்களை சுவர்க்கத்திற்கு கொண்டு போகும், நரகத்தை விட்டு தூரமாக்கும். அதுதான் உண்மையான வெற்றி என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பது இந்த உலகத்தில் நாம் அடைகிற பெறுபேறுகளை விட மறுமையில் நாம் அடைகிற உன்னதமான பெறுபேறுகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய குழந்தைகளை நாம் மார்க்க கல்வியை கற்கின்ற ஒரு ஆலிமாக ஆக்குவது, இந்த மார்க்கத்திற்காக பாடுபடுகிற 4 பேரை உருவாக்கக்கூடிய ஆலிம்களாக ஆக்குவது நாம் ஒவ்வொருத்தருடைய தார்மீகமான கடமையாக இருக்கிறது. எனவே இந்த கால சூழ்நிலையில், இந்த காலகட்டத்தில் ஈமானோடு எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு சவாலாக மாறி இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய குழந்தைகளை அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வோம். அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வதென்றால் ஒரு 6 வருடம் அல்லது 7 வருடங்களே எங்களுடைய குழந்தைகள் மார்க்க கல்வியை கற்பதற்காக மதரசாக்களில் சேர்த்து அவர்களை ஒரு ஆலிமாக ஆக்குவதுதான் நாம் செய்கிற அந்த தியாகம். எனவே அப்படிப்பட்ட தியாகத்தை செய்யக்கூடிய பெற்றோர்கள், நமது இந்த அக்கரைப்பட்டில் இருக்கிற தத்பீக் ஷரியா எமது ஆண்கள் அரபு கல்லூரியில் புது மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி மாதத்தில் உள்வாங்கப்படுகிறார்கள். ஷரியா கற்கையில் 8ஆம் வகுப்புக்கு படிக்கிற தகுதி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹிஃபுல் பிரிவிலே சேர்த்துக் கொள்ள விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. எனவே நமது இந்த பள்ளிவாசலின் ஆபீஸிலும் அதனுடைய விண்ணப்பங்கள் இருக்கிறது, மதரசாவிலும் விண்ணப்பங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஜனவரி மாதத்தில் அவர்களுக்கான நேர்முக பரீட்சை நடத்தப்பட இருப்பதனால் மதரசாவில் சேர்க்க விரும்புகிற பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கட்டாயமாக இந்த மார்க்க கல்விக்காக சேர்த்து ஒரு தியாகத்தை செய்வதனூடாக இந்த சமூகத்தில் நல்ல பல ஆலிம்களை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஞாபகமூட்டி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.